கூடுதல் உத்தரவு. மேல்முறையீட்டு தீர்ப்பு மீதான சட்டத்துறை தலைவர் மதிப்பீட்டு விண்ணப்பத்தை நிராகரிக்க நஜிப்பின் முயற்சி தோல்வி. மலேசிய சீனா பண்டா உடன்பாடு நீட்டிப்பு என்றார் நிக் நஸ்மி. நெடுஞ்சாலைகளில் AI வேக கண்காணிப்பு பரிசோதனை ஜூனில் தொடக்கம். ட்விட்டர் பறவை சின்னம் 35,000 அமெரிக்க டாலர் ஏலத்தில் விற்கப்பட்டது. வீட்டுக்காவல் தொடர்பான கூடுதல் உத்தரவு குறித்து டத்துஸ்ரீ நஜீப் ரசாக்கிற்கு ஆதரவாக மேல்முறையீட்டு நீதிமன்றம் அளித்திருந்த தீர்ப்பை எதிர்க்க தேசிய சட்டத்துறை தலைவர் செய்த மனுவை நிராகரிக்க கோரும் முயற்சியில் அந்த முன்னாள் பிரதமர் தோல்வி கண்டுள்ளார். வழக்கறிஞர் தான்ஸ்ரீ முகமது ஷாஃபி அப்துல்லா வாயிலாக நஜீப் செய்த தொடக்கக்கட்ட ஆட்சேபனையை மூவரடங்கிய புத்ராஜயா கூட்டரசு நீதிபதிகள் குழு தள்ளுபடி செய்தது. தம்மை வீட்டுக்காவலில் வைக்க அனுமதிக்கும் கூடுதல் உத்தரவு இருப்பதை அரசாங்கமும் இதர 6 தரப்புகளும் உறுதி செய்ய கட்டாயப்படுத்த கோரி நஜீப் செய்த விண்ணப்பத்தை ஜனவரி 6ஆம் தேதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. அதனை எதிர்த்தே சட்டத்துறை தலைவர் மனு செய்துள்ளார். கூடுதல் உத்தரவு தொடர்பான நஜீப்பின் மனுவை கடந்த ஆண்டு ஜூலை 3ஆம் தேதி கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அவரின் விண்ணப்பத்தை ஆதரிக்கும் வகையில் உடன் சமர்ப்பிக்கப்பட்ட அம்னோ தலைவர் டத்துஸ்ரீ அஹ்மத் ஜஹீர் அமிடி உள்ளிட்ட 4 அஃபிடாவிட் மனுக்கள் வெறும் வதந்திகளை அடிப்படையாக கொண்டவை. எனவே அவற்றை ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என உயர்நீதிமன்றம் அப்போது தனது தீர்ப்பில் கூறியது. அதை எதிர்த்தே நஜீப் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் உதவியை நாடியிருந்தார். 42 மில்லியன் ரிங்கெட்டை உட்படுத்திய SRC இன்டர்நேஷனல் ஊழல் வழக்கில் தனது எஞ்சிய சிறை தண்டனையை நஜீப் வீட்டில் கழிக்க ஏதுவாக 16வது மாமன்னர் அந்த கூடுதல் உத்தரவை பிறப்பித்ததாக கூறப்படுகிறது. ஒரு லொகேஷன் 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான பிரபலங்கள், 200க்கும் அதிகமான பூத்கள், 1000க்கும் அதிகமான போட்டியாளர்கள், 1 லட்சம் வாடிக்கையாளர்கள். மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஏசியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ 26 மார்ச்ல இருந்து 1 ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாடு ஜோரில். எதிர்பாராததை எதிர்பாருங்கள், திரண்டு வாருங்கள். லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ். தேசிய மிருக காட்சி சாலையில் உள்ள 2 ராட்சச பண்டாக்களான ஃபூவா மற்றும் ஃபெங்கி ஆகிய வெள்ளைக்கரடிகள் மீதான உடன்பாடு சீனாவிற்கும் மலேசியாவிற்கும் இடையில் நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் நிக் நஸ்மி நிக் அஹ்மத் தெரிவித்திருக்கிறார். மலேசியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான நெருங்கிய நட்பின் அடையாளமாக அந்த பண்டா கரடிகள் உள்ளன என்று அவர் கூறினார். பண்டாக்கள் தொடர்பாக நாங்கள் உடன்பாட்டை நீட்டித்துள்ளோம். அவை ஜூ நகாராவில் உள்ள மிருக காட்சி சாலைக்கு பல பார்வையாளர்களை ஈர்க்கின்றன. அதனால்தான் அரசாங்கம் அவற்றை அங்கேயே வைத்திருப்பதை ஆதரிக்கிறது என்று அவர் இன்று கான்கட் கிளப் கூட்டத்தில் கூறினார். கான்கட் கிளப் என்பது அரசியல்வாதிகள், கொள்கை வகுப்பாளர்கள், ஊடக ஆசிரியர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் ஆகியோர் அரசியல்வாதிகள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்களுடன் நடைபெற்ற அதிகாரப்பூர்வமற்ற கலந்துரையாடல் கூட்டமாகும். பர்னாமா தலைவர் டத்தோஸ்ரீ வாங் சூன் வாய் தலைமையிலான கான்கட் கிளப்பின் முந்தைய விருந்தினர்களில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் அரசாங்க தலைவர்களும் அடங்குவர். இந்த உடன்பாடு ஏற்கனவே உள்ள வெள்ளை கரடிகளுக்கானதா அல்லது புதியவற்றுக்கானதா என்று கேட்டபோது அது ஏற்கனவே உள்ள ஜோடிக்கானது என்று நிக் நஸ்மி கூறினார். புதிதாக குட்டியிடும் பண்டாக்கள் சீனாவிற்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்று அந்த உடன்பாட்டில் கூறப்பட்டுள்ளது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். வேக வரம்பு மீறல்களை கண்டறிவதற்கான பயண நேரம் மற்றும் தூரத்தை அளவிடுவதற்காக தானியங்கி விழிப்புணர்வு பாதுகாப்பு அமைப்பில் ஒருங்கிணைக்கப்பட்ட புள்ளிக்கு புள்ளி என்ற முறை ஜூன் மாதத்திற்குள் முன்னோடி சோதனையை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது பயன்பாட்டில் உள்ள நிலையான முறையை மாற்றும் நோக்கில் செயற்கை நுண்ணறிவான AI பயன்படுத்தி மேற்கொள்ளும் இந்த சோதனை திட்டம் கந்திங் சிம்பா சுரங்கப்பாதையில் இருந்து கோம்பாக் ஓய்வு நிறுத்தும் இடம் வரை
மற்றும் சினாவாங் டோல் பிளாசாவில் இருந்து சிம்பங்கம்பா டோல் பிளாசா வரை 2 நெடுஞ்சாலை வழிகளை கண்காணிக்கும். கூடுதலாக மினோரா சுரங்கப்பாதையில் இருந்து சுங்கைப்பேரா ஓய்வு நிறுத்தும் இடம் போன்ற நீண்ட பகுதிகளில் விபத்துக்குள்ளாகும் இடங்களில் இந்த அமைப்பு நிறுவப்படும் என போக்குவரத்து அமைச்சின் தலைமை செயலாளர் டத்தோ ஜனா சந்திரன் முனியன் தெரிவித்தார். அரசாங்கத்திற்கு எந்த நிதி தாக்கமும் இல்லாமல் இந்த அமைப்பு தொடர்பான கருத்துக்களை பெறுவதற்கு ஒரு நிறுவனம் நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் சுங்கச்சாவடிகளில் நிறுவப்பட்டுள்ள இந்த அமைப்பு தூரத்தின் அடிப்படையில் பயண நேரத்தை பதிவு செய்யும். உதாரணமாக கோலாலம்பூரின் ஜாலான் டூத்தாவில் இருந்து பேராவின் தஞ்சோங் மாலிமிற்கு பயணிக்கும் ஓட்டுநர் மதிப்பிடப்பட்ட நேரத்திற்கு முன்னதாக வந்தால் இம்முறையின் கீழ் அவர்களின் வாகனத்தின் உரிமத்தகடு கண்டறியப்பட்டு சம்மன் வழங்கப்படும் என்று அவர் கூறினார். கண்டறிதலை தவிர்க்கும் முயற்சியில் ஒரு ஓட்டுநர் தங்கள் பயண நேரத்தை நீட்டிக்க எந்த இடத்திலும் நிறுத்தியுள்ளாரா என்பதை AI மூலம் இயங்கும் முறையினால் கண்டறிய முடியும் என்று ஜனாச்சந்திரன் விளக்கினார். எலன் மாஸ்க் ட்விட்டர் சமூக ஊடக நிறுவனத்தை கையகப்படுத்தி எக்ஸ் என மறுபெயரிட்ட போது அந்த நிறுவனத்தின் சான் பிரான்சிஸ்கோ முன்னாள் தலைமையகத்தில் இருந்து அகற்றப்பட்ட ட்விட்டரின் பறவை சின்னம் கிட்டத்தட்ட $35,000 ஏலத்தில் விற்கப்பட்டது. அரிய மற்றும் சேகரிக்கக்கூடிய பொருட்களை கையாளும் RR ஏல நிறுவனம் 12 அடிக்கு 9 அடி அளவுள்ள 254 கிலோ கொண்ட பறவை சின்னம் $34,375 விற்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. எனினும் வாங்கியவரின் பெயர் அதில் குறிப்பிடவில்லை. மாஸ்க் முன்பு முன்னாள் ட்விட்டரில் இருந்து பிற பொருட்களை ஏலம் எடுத்திருந்தார். அவற்றில் அடையாளங்கள் மற்றும் நினைவு பொருட்கள் முதல் சமையலறை உபகரணங்கள் மற்றும் அலுவலக தளவாடங்கள் போன்ற மிகவும் சாதாரணமான பொருட்களும் அடங்கும். ஏலத்தில் கணிசமான தொகையை பெற்ற பிற தொழில்நுட்ப வரலாற்று பொருட்களில் $3,75,000 விற்கப்பட்ட துணைக்கருவிகள் கொண்ட ஆப்பிள் 1 கணினி, 1976 ஸ்டீவ் ஜாப்ஸ் கையெழுத்திடப்பட்ட ஆப்பிள் கம்ப்யூட்டர் கோ காசோலை மற்றும் அதன் தொகுப்பில் சீல் வைக்கப்பட்ட முதல் தலைமுறை 4GB ஐபோன் $87,514 விற்கப்பட்டது.